லேவியராகமம் 8ஆம் அதிகாரம். வசனம் 1. கர்த்தர் மோசேயை நோக்கி. வசனம் 2. நீ ஆரோனையும் அவன் குமாரர்களையும் வரவழைத்து இஸ்ரவேலையும் அபிஷேக தைலத்தையும் பாவ நிவாரண பலிக்கு 1 காளைகளையும் 2 ஆட்டுக்கடாக்களையும் 1 கூடையில் புளிப்பில்லா அப்பங்களையும் கொண்டு வந்து. வசனம் 3. சபையெல்லாம் ஆசாரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக கூடி வரச் செய்ய என்றார். வசனம் 4. கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே மோசே செய்தான். சபை ஆசாரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக கூடினா பொழுது. வசனம் 5. மோசே சபையை நோக்கி, செய்யும்படி கர்த்தர் கட்டளையிட்ட காரியம் இதுவே என்று சொல்லி. வசனம் 6. கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே மோசே ஆரோனையும் அவன் குமாரரையும் வரவழைத்து அவர்கள் ஜலத்திலே ஞானஸ்நானம் பண்ணுவித்து. வசனம் 7. அவனுக்கு உங்களை உள்ளங்களாகிய போட்டு இடைக்கச்சைகளை கட்டி மேலங்கிகளை உடுத்தி ஏபோத்தை தரித்து அதில் மேலே போத்தின விசித்திரமான கச்சை கட்டி. வசனம் 8. அவனுக்கு மார்பகத்தை அணிந்து மார்பகத்திலே ஊறும் தும்பி என்பவைகள் வைத்து. வசனம் 9. அவன் தலையிலே பாகையை தரித்து பாகையின் மேலே அவன் நெற்றியிலேயே பரிசுத்த கிரீடம் என்னும் பொற்பிடத்தையே கட்டினான். வசனம் 10. பின்பு மோசே அபிஷேக தைலத்தை எடுத்து வாஸ்தலத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் அபிஷேகம் பண்ணி பரிசுத்தப்படுத்தி. வசனம் 11. அதிலே கொஞ்சம் எடுத்து பலிப்பிடத்தின் மேலே 7 தரம் தெளித்து பலிப்பிடத்தையும் அதில் சகல பனிமூட்டுகளையும் தொட்டிகளையும் அதில் பாதத்தையும் பரிசுத்தப்படுத்தும்படிக்கு அபிஷேகம் பண்ணி. வசனம் 12. அபிஷேகத்தால் கொஞ்சம் ஆரோனுடைய சிரசின் மேல் உயர்த்த அவனை பரிசுத்தப்படுத்தும்படி அபிஷேகம் பண்ணினான். வசனம் 13. பின்பு மோசே கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடி ஆரோன் குமாரர் வரவழைத்து அவருக்கு அங்கிகளை உடுத்தி இடைக்கச்சி கட்டி குல்லாக்களை தரித்து. வசனம் 14. பாவ நிவாரண பலிக்கு காளைகளையும் கொண்டு வந்து அதனுடனேயே தலையின் மேல் ஆரோன் அவன் குமாரரும் தங்கள் கைகளை வைத்தார்கள். வசனம் 15. அப்பொழுது அது கொல்லப்பட்டது. மோசே அதன் இரத்தத்தை எடுத்து தன் விரலினாலே பலிபீடத்தில் கொம்புகளின் மேல் சுற்றிலும் பூசி பலிபீடத்துக்காக பிரயாசத்தை செய்து மற்ற இரத்தத்தை பலிபீடத்தின் அடியிலே ஊற்றிவிட்டு அதன் மேலே பாவ நிவர்த்தி செய்யும் பொருட்டு அதை பரிசுத்தப்படுத்தினான். 16. பின்பு மோசே கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே குடல்களின் மேலே இருந்த கொழுப்பு முழுவதையும் கல்லீரல் மேல் இருந்த ஜவ்வுகையும் 2 குண்டு காய்களையும் அவைகளே கொழுப்பையும் எடுத்து பலிபீடத்தின் மேலே தனித்து. 17. காளையும் அதன் காளையும் அதன் தோலையும் மாமிசத்தையும் சாணியையும் பாளையத்திற்கு புறம்பே அக்கினியாலே சுட்டெரித்தான். வசனம் 18. பின்பு அவன் சர்வாங்க தகன பலிக்கு ஆட்டுக்கடாவையும் கொண்டு வந்தான். அதன் தலையின் மேலே ஆரோன் அவன் குமாரர்கள் தங்கள் கைகளை வைத்தார்கள். வசனம் 19. அப்போது தன் கொல்லப்பட்ட மோசே அதன் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளித்தான். வசனம் 20. ஆட்டு கடா சந்தாக துண்டிக்கப்பட்டது. கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே மோசே அதன் தலைகளை துண்டுகளையும் கொழுப்பையும் தனித்தான். வசனம் 21. குடல்களையும் தொடைகளையும் தண்ணீராலே எழுப்பின. மோசே ஆட்டுக்கடா முழுவதையும் பலிபீடத்தின் மேலே கர்த்தருக்கு சுகந்த வாசனைகளாக சர்வாக தகன பலியாக தனித்தான். வசனம் 22. பின்பு பிரதிஷ்டைப்படுத்துவதற்குரிய மற்ற ஆட்டுக்கடாவை கொண்டு வந்தான். அதன் தலையின் மேலே ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளை வைத்தார்கள். வசனம் 23. பின்பு அது கொல்லப்பட்ட மோசே அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து ஆரோனுடைய வலது கரத்தின் மடலிலும் வலது கைகளின் பெருவிரலில் பூசினான். வசனம் 24. பின்பு ஆரோனும் குமாரர்களையும் அழைத்தான். மோசே அந்த இரத்தத்தில் கொஞ்சம் அவர்கள் வலது கரத்தின் மடல்களில் வலது கையின் பெருவிரல்களில் வலது
காலின் பெருவிரலிலும் பூசி இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளித்து. வசனம் 25. கொழுப்பையும் வாளையும் குடல்களையும் இருந்த கொழுப்பு முழுவதையும் கல்லீரல் மேல் இருந்த ஜவ்வையும் 2 குண்டுக்காய்களையும் அவைகள் கொழுப்பையும் வலது முன் தொடைகளையும் எடுத்து. வசனம் 26. கர்த்தருடைய சந்நிதியில் வைத்திருந்த புளிப்பில்லா அப்பங்கள் கடையில் உள்ள புளிப்பில்லா அதிர்த்தியில் ஒன்றாய் என்னோடு அப்பம் அதிரசம் ஒரு அடையையும் எடுத்து அந்த கொழுப்பையே முன் தொடையும் மேலும் வைத்து. வசனம் 27. அவைகள் எல்லாம் ஆரோனுடைய உள்ளங்கைகளில் அவன் குமாரருடைய உள்ளங்கைகளிலும் வைத்து அசைவாடும் பலியாக கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்டி. வசனம் 28. பின்பு மோசே அவைகளை அவர்கள் உள்ளங்கைகளிலிருந்து எடுத்த பலிபீடத்தின் மேல் இருக்கிற தகன பலி மேல் தனித்தான். அவைகள் சுகந்த வசனமான பிரதிஷ்டை, அது கர்த்தருக்கு தகன பலியானது. வசனம் 29. பின்பு மோசே மார்கண்டத்தையும் எடுத்து அதை கர்த்தருடைய சந்நிதியிலே அசைவாட்டும் பலி அசைவாடின. கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே பிரதிஷ்டையின் கடாவில் அது மோசேயின் பங்காயிற்று. வசனம் 30. மோசே அபிஷேகம் தைலத்திலானும் பலிபீடத்தில் இருந்த இரத்தத்திலும் கொஞ்சம் எடுத்து ஆரோனின் மேலே அவன் வஸ்திரங்களில் மேலும் அவன் குமாரர்கள் தங்கள் வஸ்திரங்களை தெளித்த ஆரோனையும் அவன் வஸ்திரங்களையும் அவன் குமாரரின் வஸ்திரங்களையும் பரிசுத்தப்படுத்தினான். வசனம் 31. பின்பு மோசே ஆரோனையும் அவன் குமாரர்களையும் நோக்கி, நீங்கள் இந்த மாமிசத்தை ஆச்சரியமாக வசனம் 31. பின்பு மோசே ஆரோனையும் அவன் குமாரர்களையும் நோக்கி, நீங்கள் இந்த மாமிசத்தை ஆசாரிப்பு கூடார வாசலில் வைத்து ஆரோனும் அவன் குமாரர்களும் அதை புசிப்பார்களாக என்று கட்டளை இட்டு இருக்கிறவைகளே, அங்கே அதை உங்கள் பிரதிஷ்டையும் பலிகள் உள்ள உடலின் இருக்கிற அப்பத்தையும் புசித்து. வசனம் 32. மாமிசத்தின் அப்பத்திலே மீதியானதை அக்கினியிலே சுட்டிரி. வசனம் 33. பிரதிஷ்டையின் நாட்கள் நிறைவேறும் வரைக்கும் 7 நாள் ஆசாரிப்பு கூடாரவாசலை விட்டு புறப்படாதிருங்கள். 7 நாள்கள் நீங்கள் பிரதிஷ்டைப்படுத்துவீர்கள். வசனம் 34. இன்று செய்ததை போல உங்கள் பாவ நிவிர்த்திக்காக இனிமேல் செய்ய வேண்டாம் என்று கர்த்தர் கட்டளையிட்டார். வசனம் 35. நீங்கள் சாகாதபடிக்கு 7 நாள் இரவு பகலும் ஆசாரிப்பு கூடார வாசலிலே கர்த்தருடைய காவலை காக்க கடவீர்கள். இப்படியே நான் கற்பிக்கப்பட்டேன் என்றான். வசனம் 36. கர்த்தர் மோசேயை கொண்டு கட்டளையிட்ட எல்லா காரியங்களும் ஆணும் அவன் குமாரரும் செய்தான்.